விளம்பர இடைவெளி தொடர்ந்து நாங்கள் மீண்டும் சந்திக்கின்றோம். செவ்வாய்க்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியூடாக நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். இந்த குறிப்பாக இந்த ASMP திட்டத்தினுடைய நோக்கங்கள் 3 நீங்கள் தெளிவுபடுத்தினீர்கள். இதனுடைய இலக்குகள் தொடர்பாக பார்க்கலாமா? அதாவது இந்த நோக்கங்களை அடைவது மூலம் நாங்கள் 3 வகையான இலக்குகளை நாங்கள் அடையக்கூடிய மாதிரி இருக்கு. அதாவது எங்களுக்கு இப்போ காலகட்டங்களில் எங்களுக்கு அந்நிய செலவாணி நிறைய தேவைப்படுகிறது. அதாவது நாங்கள் உலக சந்தையில் தேவையான பொருட்களை நாங்கள் உற்பத்தி செய்து அனுப்புவதன் மூலம் நாங்கள் வெளிநாட்டு நாணயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களோட திட்டத்தினூடாக 5 வகையான பழங்கள் செய்யப்படும். வெவ்வேறு மாவட்டங்களில் நான் முன்னே கூறினது போல் 5 மாகாணங்களையும் 12 மாவட்டங்களையும் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப 5 வகையான பழங்கள், அதாவது 5 குயிர்கள் என்று சொல்லப்படுகின்ற 5 வகையான பழங்கள் உற்பத்தி, இது வெளிநாட்டு ஏற்றுமதியை நோக்கமாக கொண்டு செய்யப்படுகிறது. உதாரணமாக வாழை, அன்னாசி, பப்பாசி, மா, கொய்யா இப்படியான 5 குயின்கள் என்று சொல்லப்படுகின்ற பல வகைகள் செய்யப்பட்டு வருகின்றது. இதுகள் முக்கியமாக அந்நிய செலாவணியை பெறுறதுக்குரிய பழங்கள். ஆனால் எங்களோட மாவட்டத்தை பொறுத்தளவில் நாங்கள் கிக்கும்பர் என்று செய்கிறோம், பச்சை கக்கரிக்காய். இது அந்நிய செலவாணியை பெறுறதுக்கு உரிய நோக்கத்தோடு செய்யப்படுகிறது. இதுவரையும் அதில் அந்த கக்கரி செய்யினூடாக நாங்கள் $40 மில்லியன் பெற்றிருக்கிறோம். அதில் அதே போல் இப்போது செய்யப்படுகிற அந்த 5 குயின் என்று சொல்லப்படுகிற அந்த பழங்களில் ஒரு சில பழங்கள் ஏற்கனவே ஏற்றுமதி செய்யப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ அதன் மூலம் நாங்கள் என்ன செய்யலாம், அந்நிய செலாவணிகளை நாங்கள் ஏராளமாக சேமிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் ஒரு குறிப்பிட்ட பயிர்களை வெவ்வேறு, நான் ஏற்கனவே சொன்னது போல் வெவ்வேறு ஏக்கரில் நாங்கள் செய்கிறோம். அப்போ நாங்கள் அந்த மார்க்கெட்டில் நாங்கள் அதை விற்கக்கூடிய வசதிகள் ஏற்படும். அடுத்ததாக அந்நிய செலாவணியை சேமிக்கிறது. உதாரணமாக சில பொருட்கள் நாங்கள் அந்நிய நாடுகளிலிருந்து நாங்கள் இறக்குமதி செய்ய வேண்டியிருக்குது. அந்த அடிப்படையில் அப்படியான பொருட்களை நாங்கள் எங்களோட நாடுகளில் பயிரிடுவதன் மூலம் நாங்கள் அந்நிய செலாவணியை சேமிக்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. இப்போ உதாரணமாக எங்களோட மட்டக்களப்பு கிழக்கு மாநிலத்தை பொறுத்தளவில் மட்டக்களப்பு மாவட்டத்திலே நாங்கள் மாதுளை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த மாதுளை செய்யை எங்களுடைய நாட்டில் உள்ள மக்களுக்காக வேண்டி தான் அது செய்யப்படும். அப்போ வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்படுற அந்த பழங்கள இறக்குமதியை நாங்கள் குறைக்கிறதாலேயோ இல்லாட்டி நிறுத்துறதாலேயோ இதை நாங்கள் மக்களுக்கு கொடுக்குறோம். அப்போ அந்த நிலையில் நாங்கள் அந்நிய செலவாணியை நாங்கள் சேமிக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்ததாக உணவு பாதுகாப்பு. முக்கியமாக இந்த கட்டத்தில் நாங்கள் திட்டத்தினூடாக நாங்கள் ஏராளமாக இடைப்பயிராக ஊடு பயிராயும் வெவ்வேறு பயிர்களை மற்ற பிரதான பயிராக செய்கிறதால எங்கள் நாட்டில் உள்ள மக்களுக்கு நாங்கள் அவங்கள உணவு பாதுகாப்பு, இப்போ கடந்த காலத்தில் ஏற்பட்ட கொரோனாவோ எங்களோட பொருளாதார நெருக்கடி காலத்தில் நாங்கள் போதுமான அளவு உணவுப் பொருட்களை வெளிநாடுகளிலேருந்து இறக்குமதி செய்யாத ஒரு காலம் இருந்தது. இப்படியான பொருட்களை எங்களோட நாடுகளில் உற்பத்தி செய்கிறதால நாங்கள் உணவு பாதுகாப்பை நாங்கள் அளிக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாக எங்களோட பயிர்களோடு நாங்கள் பிரதான பயிர்களோட இந்த ஊடு பயிராக இடைப்பயிராக வெவ்வேறு வகையான பயிர்களை நாங்கள் செய்து கொண்டு வரோம். குறிப்பாக இந்த கிழக்கு மாகாணத்தில் மாவட்ட வாரியாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது குறிப்பாக இந்த உருவாக்கப்பட்ட பயிர் செய்கை கொத்தணிகள் தொடர்பாக நாங்கள் பேச வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவை எவை? அதாவது கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவிலே எங்களுக்கு நாங்கள் 2 மாவட்டங்களை தெரிவு செய்து இந்த வேலை திட்டம் போய்கொண்டிருக்கு. மட்டக்களப்பு மாவட்டம், அம்பாறை மாவட்டம். இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே 4 பைலட் ப்ராஜெக்டுகள் நாங்கள் தொடங்குனாங்க. அதாவது சர்வதேச சேவை வழங்குனர் வாரத்துக்கு முற்பாடு, அதாவது நாங்கள் எங்கள் திட்டத்தில் சர்வதேச சேவை வழங்குனர்களை தொழில்நுட்ப அறிவுகளை பெற்றுத்தான் நடைமுறைப்படுத்திருந்தது. ஆனால் அவங்க கடந்த காலத்தில் சில சிக்கல் காரணமாக அவங்க கொஞ்சம் வருவது தாமதம் ஏற்பட்டதால் நாங்கள் பைலட் ப்ராஜெக்டாக 4 ப்ராஜெக்டுகளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். அதாவது முதலாவது கதிரவழி, மட்டக்களப்பில் வாகரை டிஎஸ் டிவிஷனில் கதிரவழி என்ற கிராமத்திலே 100 விவசாயிகளுக்கு நாங்கள் அவங்களுக்கு 100 ஏக்கரில் நிலக்கடல் செய்வதற்கு சகல விதமான உதவிகளையும் செய்திருக்கிறோம். அவங்களுக்கு விதை தொடக்கம், அவங்களுக்குரிய தேவையான இயந்திரம் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்போ 100 ஏக்கரில் அவங்க செய்து கொண்டு வராங்க. அதே போல் பச்சை கக்கரிக்காய் செய்வதற்காக 500 விவசாயிகளுக்கு 500 ஏக்கரில் விவசாயம் செய்து அந்த கக்கரியை பயிரிடுவதற்காக நாங்கள் உதவி செய்திருக்கிறோம். அதே போல் கரடியனார் என்ற இடத்துல நாங்கள் நிலக்கடலை செய்வதற்காக அவங்களுக்கு நாங்கள் 100 ஏக்கரில் 100 விவசாயிகளுக்கு செய்திருக்கிறோம். அதே போல் பச்சை மிளகாய் செய்ய மட்டக்களப்பு மாவட்டத்தில் கழுதாவளை என்ற இடத்துல 200 விவசாயிகளுக்கு நாங்கள் அவங்களுக்கு உதவிகள் செய்து பச்சை மிளகாய் செய்வதற்காக நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் செய்திருக்கிறோம். அதாவது அந்த 4 கொத்தணிகள், பிரதான கொத்தணிகள். ஏற்கனவே நான் சொன்னது போல் நிறைய விவசாயிகள் இருக்கிறபடியே அவங்க விவசாயத்தை ஒரு வர்த்தக ரீதியாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போல் அதுக்கு பிற்பாடு, அதாவது சர்வதேச சேவை வழங்குனர் வந்தது பிற்பாடு 3 கொத்தணியை உருவாக்கிறோம். ஒன்று வாழைச்செய்யை, ஹெவண்டிஸ் பனானா என்று சொல்கிற வாழைச்செய்யை 500 விவசாயிகளுக்கு 250 செய்கிறதுக்குரிய நடவடிக்கைகள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. 100 விவசாயிகளுக்கு ஏற்கனவே 100 பேருக்கு நட்டு விட்டார்கள். அதே போல் 300
மாதுளை செய்யாளர்களுக்கு 2 இடங்களில் களுவாஞ்சூடி செங்கலடி என்ற இடங்களில் 150 மொத்தமாக 300 விவசாயிகளுக்கு நாங்கள் உதவி செய்கிறதுக்கு இருக்கிறோம். அதுக்கு மேலதிகமாக அம்பாறை மாவட்டத்திலே ஆரம்பத்திலே நாங்கள் 100 விவசாயிகளுக்கு முள்ளன்னமினா செய்வதற்குரிய திட்டங்களை முன்னெடுத்து மேலும் இன்னும் 200 விவசாயிகள் உள்ளடங்கி 300 விவசாயிகளை செய்வதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக திருக்கோயில் பிரதேச செயலாளர் பிரிவில் 100 விவசாயிகளுக்கு நாங்கள் ஏற்கனவே திசை என்ற ஒரு நிலக்கடலை வெரைட்டியை கொடுத்து நாங்கள் அதை பயிற்சி செய்தோம். நாங்கள் இப்போ நாங்கள் அதை என்னென்னு சொன்னால் ஜம்போ பீனட் என்று சொல்கிறது, அதையே நாங்கள் மொத்தமாக அதில் பரப்பை கூட்டி 500 விவசாயிகளுக்கு போகிறதுக்கு நாங்கள் அதை தீர்மானிச்சிருக்கோம். இதுக்கு மேலதிகமாக 300 விவசாயிகளுக்கு நாங்கள் காய்ந்த மிளகாய் செய்வதற்கான, அதாவது ஹைபிரிட் இன கொச்சுகள் மூலம், அதாவது 300 விவசாயிகளுக்கு நாங்கள் 300 விவசாயிகளுக்கு 1/2 ஏக்கர் வீதம் 150 ஏக்கரில் செய்கிறது இருக்கிறோம். மற்றது ஹைபிரிட் மெய்ஸ், அதாவது கலப்பின மெய்ஸ் உற்பத்தியை கிரவான் என்ற இடத்துல ஆரம்பித்திருக்கிறோம். இப்போ முதல் கட்டமாக அது விதை உற்பத்தியை நோக்கமாக கொண்டு, அதாவது நாங்கள் 2 தாய் தாவரங்களை கலப்பு செய்து அதன் விதைகளை பெற்று MI4 என்ற இனத்தை உருவாக்கி நாங்கள் மக்களுக்கு கொடுக்குறதுக்கு இருக்கிறோம். அதை அவங்க எதிர்காலத்தை நட்டு கொண்டு போகலாம். அந்த 50 ஏக்கரை நாங்கள் இன்னும் 300 ஏக்கராக கூட்டுறதுக்கு நாங்கள் அதுக்குரிய நடவடிக்கை செய்து கொண்டு நாங்கள் இருக்கிறோம். இவ்வாறு 4 கொத்தணி கிராமங்கள், மொத்தமாக 6 கொத்தணி கிராமங்களை அம்பாறை மாவட்டத்தில் உருவாக்க இருக்கிறோம். இப்போ மட்டக்களப்பும் அம்பாறையும் பொறுத்தளவில் நாங்கள் கிட்டத்தட்ட 3500 விவசாயிகளுக்கு மேலே நாங்கள் நேரடியாக உதவி செய்கிறதுக்கு திட்டமிடப்பட்டோம். ஏற்கனவே குறிப்பிட்ட அளவான விவசாயிகள் அதில் நன்மை அடைந்து விட்டோம். இப்போ புதுசாக சேர்த்து கொண்டு போதும் 3500க்கும் மேற்பட்ட விவசாயிகளோடு நேரடியாக அதில் நன்மை அடையும். விவசாய குடும்பங்களோ அதில் நன்மை அடையக்கூடியமாக இருக்கும். அதில் நாங்கள் ஒரு 40% பெண்களையும் அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கு. அப்போ பெண் விவசாயிகளும் அதில் இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக நாங்கள் பேசலாம். அதுக்கு முன்பதாக வர்த்தக விளம்பர இடைவேளை சென்று விட்டு நாங்கள் தொடர்ச்சியாக பேசுவோம். APARC Agriculture Technology Demonstration Park விவசாய தொழில்நுட்ப பூங்காவை தேடிச் செல்லும் குணமடைந்தவர்களாக மாற்றும் தொழில்நுட்ப ஆரம்பம். விவசாய தொழில்நுட்ப பூங்காவை தேடிச் செல்லும் பயணம். தொடர்ச்சியாக நாங்கள் இணைந்திருக்கின்றோம் வணக்கம் மித்ரா நிகழ்ச்சியின் ஊடாக. நாங்கள் விவசாய விஞ்ஞானி அறித்துறை அருணந்தி அவர்களோடு தொடர்ச்சியாக நாங்கள் பேசலாம். இப்பொழுது இருக்கின்ற இந்த சர்வதேச சேவை வழங்குனர்கள் ISP இவர்களோடாக இந்த மாதுளை செய்கையில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த புதிய தொழில்நுட்பம் தொடர்பாக நாங்கள் பேசலாமா? ஏற்கனவே உங்களோட பேசினது போல நாங்கள் என்ன புதிய தொழில்நுட்பங்களும் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு தேவை. இப்போ நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல் நாங்கள் இது எங்கள் உள்ளூர் சந்தையை நோக்கமாக அடிப்படையாக கொண்டு இந்த மாதுளை செய்கை செய்யப்பட்டு வருகிறது. இந்த மாதுளை செய்கையில் முதலாவதாக நாங்கள் அந்த இனத்தை தெரிவு செய்யல நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல், அதாவது சந்தையில் போட்டியிடக்கூடியதும் சந்தையில் கூடிய கேள்வியுடையதும். இப்போ மாதுளை இனங்கள் வெவ்வேறு வகையான இனங்கள் இருக்குது. நாங்கள் தெரிவு செய்யப்பட்ட இனம் பகவான் என்ற இனம். இது இந்தியாவிலே உற்பத்தி செய்யப்படுகிறது. இங்கே எங்களுக்கு ஒரு உள்ளூரிலேருந்து அந்த இனங்களை பெற்று நாங்கள் இங்கே நடுகை செய்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வெளி மேற்பரப்பில் சிவப்பாக இருக்கும், உள்ளுக்கும் மணிகள் சிவப்பாக இருக்கும். அதாவது மக்களால் விரும்பி உண்ணக்கூடிய மாதுளை, அதாவது சந்தையில் போட்டிவிடக்கூடிய ஒரு இனம் சிவப்பு மாதுளை. அப்போ அந்த இதுகளை நாங்கள் என்னென்னு சொன்னால் காற்றுப்பதி மூலம் உருவாக்கப்பட்ட கன்றுகளை நாங்கள் கொண்டு வரோம். அதாவது 15 தொடக்கம் 20 சென்டிமீட்டர் நீளமான கன்றுகள், அதாவது பென்சில் தடிப்புள்ள நல்ல வீரியமான கன்றுகளை கொண்டு நாங்கள் நடுகை செய்கிறோம். அடுத்ததாக நாங்கள் மேம்படுத்த, அதாவது ஒரு பயிர் சரியான முறையில் வளரணும் என்று சொன்னால் நிலங்கள் சரியான முறையில் பண்படுத்தப்படும். நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் டிஸ்க், அதாவது சட்டி கலப்பை என்ற இதுகளை கொண்டு முதலாவது உழவு விடுவோம். விட்டு ஒரு 2-3 நாட்கள் பிற்பாடு அந்த நிலம் நல்லா காய்ந்த பிற்பாடு நாங்கள் 2000 தொடக்கம் 2500 கிலோகிராம் அளவான மாட்டு உரங்கள், முக்கிய மாட்டு உரங்கள் இல்லாட்டி கூட்டு பசலைகள், நாங்கள் கூடுதலாக மாட்டு உரங்கள்ன்ற பாவனைக்கு தான் நாங்கள் விவசாயிகளை கேட்டுக்கொள்வோம். என்றால் ஒவ்வொரு இடங்களில் கொண்டு வருகிற கூட்டு உரங்களில் ஏதாவது வேறு நிமெட்டோட் அப்படியான பிரச்சனை இருக்கிறபடியால் நாங்கள் இந்த இதுகளை விவசாயிகளை போட சொல்கிறோம். போட்டதுக்கு பிற்பாடு முதலாவது உழவுக்கு குறுக்காக அடுத்தாக இன்னொரு தரம் உழவு விடுவோம் சட்டி கலப்பையை கொண்டு. அதுக்கு பின்னர் நாங்கள் டிஸ்கரோ என்று சொல்லப்படுகின்ற தூர்வையாக்கி கூடிய அந்த உழவுகளை நாங்கள் மேலதியாக போட்டு அதை ஓரளவு மேலே தூர்வையாக்கி அதுக்கு பின்னர் ரொட்டு என்று சொல்லப்படுற ரொட்டுகளை போட்டு ஓரளவு லெவல் பண்ணி கொள்வோம். அந்த நிலத்தை உரிய முறையில்
நாங்கள் பதப்படுத்திக் கொள்வோம். அதுக்கு பிற்பாடு நாங்கள் என்னென்னு சொன்னால் இரிகேஷன் வசதி, அதாவது நீர்ப்பாசன தொகுதிகளை நாங்கள் பொருத்தமாக நீர்ப்பாசலை அவங்களுக்கு தெரிவு செய்து கொடுக்குறோம். அதாவது குறைந்த அழுத்தத்தில் உள்ள வேலை செய்யக்கூடிய நீர்ப்பாசன தொகுதிகள். அதாவது இந்த இப்படியான நீர்ப்பாசன தொகுதிகளை நாங்கள் பயன்படுத்துறதால குறைந்த செலவு, அதாவது குறைந்த செலவு இருக்குது. குறைந்த அழுத்தம் வேண்டாம், குறைந்த அளவு சக்தி வேணும், குறைந்த அளவு விலைகள் இருக்கு, குறைந்த அளவு நாங்கள் விலைகளை குறைக்கக்கூடியமாக இருக்கும். மற்ற நிறைய இடங்களுக்கு அதை நீர் பாய்ச்சக்கூடியமாக இருக்கும். அதுக்காக வேண்டி நாங்கள் மினி ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம், அதாவது சிறிய தூவல் நீர்ப்பாசன தொகுதிகளை நாங்கள் மக்களுக்கு வழங்குகிறோம். அப்படி வழங்குறதால என்னன்னு சொன்னால் அவங்களுக்கு போதுமான தண்ணீரை, குறைந்த அளவு தண்ணி தான், அதாவது கிட்டத்தட்ட 30 லிட்டர் per ஹவருக்கு பீச்சு அடிக்கக்கூடிய அந்த மினி ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் தான் நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குறோம். அப்போ அது அந்த பழச்சிகளுக்கு அது மிகவும் மிகவும் பொருத்தமானது. அப்போ அதெல்லாம் கொடுக்குறதால நாங்கள் அந்த மினி ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் அந்த கொடுக்குறதால நாங்கள் எங்களோட உரங்களையும் மற்ற கிருமி நாசினிகளையும் அந்த வெஞ்சூரி என்று சொல்லப்படுகின்ற அந்த சிஸ்டத்துக்குள்ளாக நாங்கள் அனுப்புறதால பசலையெல்லாம் அதுக்குள்ளால் அனுப்பப்படும். அப்போ பசலையில் அதுக்குள்ளே அனுப்புறதால நாங்கள் என்ன சொன்னால் நாங்கள் வளமையாக பாவிக்கிற உரத்திற அளவை விட 1/3 பங்கு கொடுத்தால் போதும். ஏனென்று சொன்னால் நாங்கள் அந்த வேருக்கு மாத்திரம்தான் அந்த நீரை பாய்ச்சி அடிக்கிறோம். மற்றது நாங்கள் அந்த கொடுக்குற நீரின் அளவு, அதாவது மண்ணில் உள்ள ஈரப்பதத்துக்கு ஏற்ற அளவு நாங்கள் நீர் கொடுப்பதில்லை. அதாவது தாவரத்தால் ஆவி உயிர்ப்பு மூலம், அதாவது ஆவியாதல் வேறு, ஆவி உயிர்ப்பு என்பது வேறு. தாவரத்தால் வெளியே அகற்றப்படுற நீரின் அளவுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் தீர்மானித்த அதுக்கு எவ்வளவு நீர் வேணும் என்று தீர்மானித்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் நீர் பாய்ச்சலை நாங்கள் செய்வோம். இப்போ ஒரு கிழமையிலே பொதுவாக நாங்கள் 3 தரம் அப்படி செய்தால் போதும். அப்போ நாங்கள் நீரை மிச்சப்பிடிக்கக்கூடியதாக இருக்கிறது, நிறைய ஏக்கருக்கு நாங்கள் நீரை பாய்ச்சக்கூடிய தரமான பழங்களை நாங்கள் பெறக்கூடிய அப்படியான தொழில்நுட்பங்களை நாங்கள் அதில் சேர்த்துருக்கோம். தொடர்ச்சியாக பேசலாம். அதுக்கிடையிலே ஒரு வர்த்தக விளம்பர இடைவேளை. APARC, Agriculture Technology Demonstration Park. விவசாய தொழில்நுட்ப பூங்காவை தேடிச் செல்லும் பயணம். தொடர்ச்சியாக நாங்கள் பேசலாம். வணக்கம் நேத்திரா நிகழ்ச்சியின் ஊடாக பகிர்ந்து கொள்ளுங்கள் சார். அடுத்ததாக நாங்கள் துல்லியமான மரநடுகை. மரநடுகை என்பது நாங்கள் கயிறுகள், நூல்கள், கூனிகள் கொண்டு நாங்கள் அந்த நிலத்திலேயே நாங்கள் என்ன ஒரு பேப்பரில் ஒரு வரைபடம் வரைவது போல அந்த இடங்களில் அந்த நிலத்தில் போய் நாங்கள் என்ன செய்யணும்னா நாங்கள் ஒரு வரைபடம் வரைவோம். அதாவது அந்த நடப்படுற தாவரங்கள் கிழக்கு மேற்கான முறையில் அந்த லைன்கள் இருக்க வேணும், அந்த நிலைகள் இருக்க வேணும். ஏனென்றால் அப்போ தான் தேவையான அளவு சூரியன் அந்த இடத்துக்குள்ளால் பாஸ் பண்ண அதுக்குள்ளார கடந்து போகக்கூடிய மாதிரி. அப்போ கிழக்கு மேற்காகத்தான் அந்த நிலைகள் இருக்க வேணும். அப்போ அதுக்காக வேண்டி நாங்கள் என்ன சொன்னால் அந்த இடங்களில் போய் எத்தனை கன்றுகள் நாட போகிறோம், எத்தனை எண்ணிக்கையான கன்றுகள் வரப்போகுது. அப்போ இது முக்கியம் எங்களுக்கு. அதாவது துல்லியமான மரநடுகை, அதாவது உற்பத்தி துறையில் முக்கியமான பங்கை இதுதான் ஆற்றுது. ஏன்னா குறிப்பிட்ட ஏரியாவில் எத்தனை வகையான கன்றுகள் நடலாம்ன்றது இந்த துல்லியமான மரநடுகை, அதாவது ப்ரிசிஷன் பிளான்டிங் என்று சொல்கிறது. இது மிகவும் முக்கியம். அதாவது சரியான முறையில் நாங்கள் அந்த களத்திலேயே நாங்கள் ஒரு நூல்களை இதில் கொண்டு நாங்கள் எத்தனை விடத்தை இந்தந்த இடங்களில் அந்த தாவரங்கள் வரணும்னு நாங்கள் தீர்மானித்து கொள்கிறோம். அடுத்ததாக இரட்டை அடர் நடுகையில் நாங்கள் இந்த தாவரங்களை நாங்கள் நடுகிறோம். அதாவது ஒரு வரிக்கும் அடுத்த நிறைக்கும் இடையில் 1 மீட்டர் இடைவெளி நீங்கள் அந்த படத்தை காட்டலாம் நினைக்கிறேன். அதாவது ஒரு நிறை இரட்டை நாங்கள் இதனை கேமரா காட்டுவதற்கு நாங்கள் முயற்சிக்கின்றோம். வசிகை சொல்லுங்கள். அதாவது இரட்டை மரநடுகை, அடர் இரட்டை மரநடு முறையில் நாங்கள் இங்கே தாவரங்கள் நடுகிறோம். ஒரு நிறைக்கும் அடுத்த நிறைக்கும் இடையிலே 1 மீட்டர் இடைவெளி, அந்த நிறையில் உள்ள தாவரங்களிடையே 2 மீட்டர் இடைவெளியில் நாங்கள் நாட்டுறோம். இப்போ ஒரு இரட்டை இடைவெளிக்கும் அடுத்த இரட்டை இடைவெளிக்கும் இடையில் 4 மீட்டர் இடைவெளியான நாங்கள் ஒரு இடைவெளியை வைத்துக் கொள்கிறோம். நீங்கள் அந்த படத்தில் பார்த்தா தெரியும் அந்த அருகு. அதாவது 1 மீட்டர் இடைவெளியில் நாங்கள் இரட்டை வரிசையிலே தாவரங்களை நடுகிறோம். அது நாங்கள் 6 என்ற முறையில் நடுவதால் அந்த தாவரங்களுக்கு இடைப்பட்ட இடைவெளியும் அதிகரிக்கப்படுகிறது. அடுத்தது நாங்கள் இரட்டை வரிசைகளுக்கு இடையில் 4 மீட்டர் நாங்கள் இடைவெளியை நாங்கள் மெயின்டைன் பண்ணுறதால அந்த இடையில் நாங்கள் வேறு பயிரை நடக்கூடிய விதமாக இருக்குது. அதாவது நாங்கள் மல்டிபிள் குரோப்பிங் அப்படி சொல்கிறோம். அதாவது நாங்கள் பிரதான பயிரோட வேறு ஊடு பயிரை நடக்கூடிய மாதிரி அந்த 4 மீட்டர் இடைவெளி அதில் இருக்கிறது. அதே போல் மற்றொரு படம் இருக்கிறது. அது என்னென்னு சொன்னால் நாங்கள் அதாவது பழக்கப்படுத்தலும்
கத்தரித்தல் பண்ணுறது. அதாவது நாங்கள் பொதுவாக இங்கே நாங்கள் கத்தரித்தல் மிக முக்கியமானது. நாங்கள் வீரியமான 2 கிளைகளை தான் நாங்கள் கத்தரித்து நாங்கள் அந்த ஒரு வடிவத்தை எடுக்கிறோம். ஆனால் இப்பொழுது நாங்கள் காட்ட ஸ்பேலிய மெத்தட் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு பிரேமை உருவாக்கி அந்த பிரேமில் இந்த எங்களுக்கு தேவையான மாதிரி கந்துகளை அதுகளே கட்டி அதுகளே பழங்களை பெறுறது. அது இந்த ஸ்பேலிய மெத்தட்ன்றது மிகவும் மேம்படுவதோட தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பத்துக்கூடாக நாங்கள் தரமான பழங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஈஸியாக நாங்கள் மெயின்டைன் பண்ணக்கூடியதாக இருக்கும். மற்ற இந்த ஸ்பேலிய மெத்தடில் கொஞ்சம் செலவு அதிகம் மற்ற நோமல் எங்களோட கத்தரித்தல் முறையை விட. மற்றது நாங்கள் இந்த ஆமாம், அதே போல் மற்றொரு விடயம் இருக்கிறது. இந்த இப்படியான இந்த பயிர் செய்கை கூத்தனைகள் நின்று நீடித்து நிலைத்து நிற்பதற்கு இந்த ASMP அதாவது விவசாய நவீனமயமாக்கல் திட்டம் எந்த அளவுக்கு பாரி பங்கினை வைக்கிறது சார்? அதாவது இப்போ புதுமையான ஒரு எண்ணக்கரு என்கிற திட்டத்தில் கொண்டு வரப்படும். அதாவது பப்ளிக் அன்லிஸ்டட் கம்பெனி, பட்டியலிடப்படாத பொது நிறுவனம். அதாவது ஏற்கனவே இருக்கிற அமைப்புகள், அதாவது அமைப்புகள் ஏதாவது ஒரு பொருளை எடுப்பதற்கும் இல்லாட்டி ஏதாவது ஒரு பங்கிடுவதற்குமாகத்தான் இந்த அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம், எங்கள் திட்டத்துக்கு பிற்பாடு அது நீண்டு நிறுத்திருக்கக்கூடியதுக்காக வேண்டி இப்போதான் இது ஒரு கொம்பனி சட்டத்துக்குள்ளே பதிவு செய்யப்பட்டு இவங்களே ஒரு கொம்பனியாக மாற்றத்துக்கு நடவடிக்கை எடுக்கப்படுறது. அதாவது இந்த கொம்பனியாக மாற்றப்பட்டது இலங்கையில் விவசாய நவீன மயமாக்கல் திட்டத்துக்கூட கொண்டு வரப்பட்ட புதிய ஒரு இடக்கரு. அந்த இதுக்குள்ளாகத்தான் நாங்கள் இதில் நடைமுறைப்படுத்தி கொண்டு வருவோம். அதாவது இந்த PUC என்னப்படுற அந்த கொம்பனியில் எல்லா விவசாயிகளும் அதில் பங்குதாரர்கள் அளிப்பார்கள். அங்கே பங்குதாரர் எல்லாரும் சேர்ந்து அவங்களோட ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியை அவங்க உருவாக்குவாங்க. அந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியிலேருந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை உருவாக்குவாங்க. அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர் ஒரு சேர்மனை தெரிவு செய்து கொள்வார். அதே நேரம் அது கம்பெனியாக இயங்கி கொண்டிருக்கும். அதே நேரம் அவங்களுக்கு தேவையான அதை கம்பெனியை மேனேஜ் பண்ணுறதுக்குரிய ஒரு முகாமையாளரை அவங்க வெளியிலிருந்து ஹயர் பண்ணி எடுத்துக்கொள்வார்கள். அதுக்கு தேவையான ஒரு கணக்காளரை அவங்க ஹயர் பண்ணி எடுத்துக்கொள்வார்கள். இந்த PUC-யால் முடிவெடுக்கப்படுற முடிவுகளை அந்த முகாமையாளர் சொல்லும்போது அவர் அதுக்குள்ளே நடைமுறைப்படுத்தக்கூடிய அதை முகாமைப்படுத்தி கொண்டு இருப்பார். அப்போ அவங்க நீண்டு நிலைத்திருக்கக்கூடிய மாதிரி எங்களோட திட்டத்துக்கு பிற்பாடும் அது நடைமுறைப்படுத்தப்படும். இந்த கலந்துரையாடலின் இறுதி பகுதிக்குள்ளே வந்துவிட்டோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகின்ற விடயத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதாவது இலங்கையை பொறுத்தளவில் எங்களுடைய அரசாங்கம் புதிய தொழில்நுட்பங்களை விவசாய அமைச்சு கூடாக இது நடைமுறைப்படுத்துறதுக்காக நிறைய பணத்தை செலவழித்து செய்கிறார்கள். அப்போ அந்த திட்டங்களை உரிய முறையிலையும் உண்மையான முறையிலையும் அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தினால் எங்களுடைய நாடு ஒரு முடிவு காலத்தை பெறும் என்று நான் நினைக்கிறேன். என்றால் நிறைய பணங்கள் செலவழிக்கிறார், நிறைய புது தொழில்நுட்பங்களை கொண்டு வர, அது உண்மையாக இருந்து உண்மையான உழைப்புகளை அதில் கொடுக்குற தேவையான விளைச்சலையும் தேவையான அந்நிய செலவாளியை நாங்கள் பெறக்கூடியமாக இருக்கும் என்று சொல்ல விரும்புகிறேன். நன்றி சார். மிக்க அருமையான பல பதிவுகளை இந்த தருணத்தில் நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். இந்த தினம் நம்மோடு இணைந்து கொண்டவர் கிழக்கு மாகாணத்தின் மாகாண திட்ட பணிமனையில் விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்தினுடைய விவசாய விஞ்ஞானி திருவாளர் ஆரியதுரை ஆனந்தி அவர்களுக்கு நாங்கள் உளமார்ந்த நன்றிகளை நேத்ரா டிவியின் சார்பாக தெரிவித்து விடைபெறுகின்றோம். வணக்கம். நன்றி.